சார், உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். என்னையா சொல்ற? நீங்க உங்க மகன் எல்லாரும் பிராமணா இருந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிருக்கீங்க. அது நினைச்சா பிரமிப்பா இருக்கு சார். ஜான்பால், பிராமணன் கிறிஸ்தவன் ஆயிட்டா அவனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சுடுறது? பிராமின் கிறிஸ்டியன், முதலியார் கிறிஸ்டியன், செட்டியார் கிறிஸ்டியன்னு சொல்லி நீங்களே ஏத்தி விட்டுடாதீங்கோ. அதனாலதான் ஊழியம்னு முதல்ல வர்றவன் அப்புறமா ஊதியமா மாத்திடுறான். எங்கேந்து வந்தான்னு பார்த்து பிரமிச்சு போறதை விட எங்க வந்திருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதுக்காக நன்றி சொல்லுங்க. அதையும் அவன்கிட்ட சொல்லிடாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்னப்பா? கரெக்ட் தான் சார். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சார். இந்த டினாமினேஷன்ஸ், அதாவது கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே பல பிரிவுகள் எப்படி சார் வந்துச்சு? பைபிள் படிப்பியோ? என்னையா தண்ணி அடிப்பியான்னு நான் கேட்டேன். பைபிள் படிப்பியான்னு தானே கேட்டேன். அதுக்கே இப்படி தயங்குற? எப்போவாது படிப்பேன் சார். அதையும் தண்ணி அடிக்கிற மாதிரியே சொல்ற? இல்ல சார், எங்க பைபிள் படிப்பேன், ஆர்சி பைபிள். பைபிள்லயே 2 பிரிவு வந்ததுக்கு அப்புறம் டினாமினேஷன்ஸ் ஏன் வராது? ஜான்பால், பிரிவுகள் எப்படி வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, பைபிளை யார் யார் எப்படி எப்படி புரிஞ்சுட்டாலோ அப்படியே பிரிஞ்சுட்டா. புரியலையா? மார்க் 8ல ஒரு குருடனை கண்ணுல உமிழ்ந்தும், யோவான் 9ல ஒரு குருடனை உமிழ்ந்து சேறு உண்டாக்கி கண்ணுல பூசியும் இயேசு பார்வை கொடுத்தார். ஒரே அற்புதம்தான். ஆனா மார்க்க ஃபாலோ பண்றவா ஒரு பிரிவாவும், யோவானை ஃபாலோ பண்றவா இன்னொரு பிரிவாவும் பிரிஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி சார், வெள்ளை ட்ரெஸ் மட்டுமே போடணுன்றாங்களே, அது என்ன கான்ட்ரவர்சியில மாட்டி விட்டுடுவ போல இருக்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்திவித்தால் உங்களுக்கு உடுத்திவிப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றார். அதனால ஜீசஸே கலர் கலரா ட்ரெஸ் போடலாம்னு சொல்றார்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தல் 7:9ல ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்னு சொல்லியிருக்கு. அதனால மோட்சத்துல ஆண்டவரே வெள்ளை ட்ரெஸ்ஸ கொடுப்பாரு. God expects uniformity and not uniform. ஜான்பால், சூப்பர் சார்.